தேர்வு இல்லாமல் மத்திய அரசு வேலை. தபால் துறையில் குவிந்து கிடக்கும் 30,000 வேலைவாய்ப்பு. இந்திய அஞ்சல் துறை 30,000க்கும் மேற்பட்ட கிராம அஞ்சல் ஊழியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை விரைவில் வெளியிட உள்ளது. இந்த வேலைக்கு எழுத்துத் தேர்வு கிடையாது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அரசு வேலைக்காக காத்திருக்கும் 10ஆம் வகுப்பு பட்டதாரிகளுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு வரவுள்ளது. இந்திய அஞ்சல் துறை இந்த ஆண்டுக்கான கிராம அஞ்சல் ஊழியர் பணிகளுக்கான அறிவிப்பை விரைவில் வெளியிட உள்ளது. சுமார் 30,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் நாடு முழுவதும் நிரப்பப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. தேர்வு முறை: இந்த பணிக்கு எந்தவிதமான எழுத்துத் தேர்வும் கிடையாது. உங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையிலே பணி வழங்கப்படும். பதவிகள்: கிளை அஞ்சல் அதிகாரி, உதவி கிளை அஞ்சல் அதிகாரி மற்றும் தபால் சேவகர். சம்பளம் மாதம் 10,000 முதல் 29,000 வரை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவலின்படி அறிவிப்பு வெளியிடும் தேதி ஜனவரி 2026. விண்ணப்பிக்க தொடங்கும் தேதி ஜனவரி 20, 2026. உத்தேசமாக விண்ணப்பிக்க கடைசி தேதி பிப்ரவரி 5, 2026. முடிவுகள் வெளியீடு பிப்ரவரி, மார்ச் 2026. கல்வித் தகுதியை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணிதம் மற்றும் ஆங்கிலம் கட்டாயமாக பாடங்களாக இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். SC, ST, OBC பிரிவினருக்கு அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வும் உண்டு. மொழித்திறன்: விண்ணப்பதாரர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ளூர் மொழியை 10ஆம் வகுப்பு வரை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது விண்ணப்பதாரர்கள் இந்தியா போஸ்ட் GDS online.gov.in என்ற இணையதளம் மூலமாக மட்டுமே ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும்.